இந்த கடைசி காலம் எல்லாருமே அபிஷேகத்தை விட்டார். அபிஷேகம் ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட். நாம் தனிமையாக இல்லை, நமக்குள் ஒரு தேற்றவாளன் இருக்கிறார். ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளே, உலகின் எல்லா இடங்கள்லையும் வேண்டாத யுத்தங்கள் நடைபெறுவதை பார்க்கிறோம். உங்களை அறியாமலே உங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்க தானே செய்யுது. நம்ம நாடு அவனுடைய கிருபையில் சமாதானம், ஒரு சமாதானமாக போகணும் அப்படின்னு சொல்லி எதிரையும் குறுக்கிடுறதில்ல. அதனால் நம்ம நாட்டில் சேஃபாக இருக்கும். நம்ம நாட்டு அதிகாரிகளுக்காக நம்ம சேவ் பண்ணுவோம். நம்ம நாட்டு ஆழ்வர்களுக்கு ஜெபிப்போம். சுப்ரீம் கோர்ட்லேருந்து லோயர் கோர்ட்டில் நீதிபதிகளுக்காக ஜெபிப்போம். பெரிய பெரிய கவர்மெண்ட் ஜாபில் இருக்க அதிகாரிகளுக்காக சேவ் பண்ணுவோம். இவள் எல்லாரும் ஆண்டருக்கு பிரியமாக நடக்கும்போது தேசம் வெறுமனை பொருளாதாரத்தில் மாத்திரமல்ல, குணத்திலும் எல்லா சகோதர ஸ்நேகத்திலும் தடை தோங்கும். இது சந்தேகமே இல்லை. இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேசும் வார்த்தை அபிஷேகம். கிறிஸ்து இயேசு சீஷரை பார்த்து சொன்னார், இதோடு இந்த பிற்பாடு உன்னதத்திலிருந்து வரும் பலனால் நீங்கள் நிரப்பப்படும் வரைக்கும் எருசலேமில் காத்துருங்கள் என்று சொல்லி லூக்கா 24:49 சொன்னார். இன்றைக்கு அநேக மக்கள், வயோதிபர்கள், இளைஞர்கள் எல்லாருமே இந்த கடைசி கால அபிஷேகத்தை விரும்புகிறார்கள். அபிஷேகம் என்பது அவமான பாஷையில் மாத்திரமல்ல, அபிஷேகம் என்பது செயலிலும் காணப்படும். சொல்ல வேண்டும் என்றால் உச்சம் தலைந்த உள்ளங்கால் வரைக்கும் அந்த அபிஷேக ஜீவ நதிகள் ஓட வேண்டும். அது ஒரு ஜீவ நதி. யோவான் 7:38, ஏசாயா 44:3. இன்றைக்கு நான் இத்தனை ரெஃபரன்ஸை சொல்லியிருந்தால் அபிஷேகத்தின் ஆவியானவர் வேதாம் முழுவதையும் எனக்கு திறந்து காட்டுகிறார். அவர் நல்லவர். அபிஷேகத்தினால் நமக்கு கிடைக்கும் முதல் பலன், நமக்குள் ஒரு தேற்றவாளன் இருக்கிறார் என்கிற தைரியம். நாம் தனிமையாக இல்லை, அவர் நம் கூட தான் இருக்கிறார் என்கிற தைரியம். பல சமயங்களில் பலவிதமான எதிர்ப்பு எனக்கும் இளம் வயதில் வந்தது. சிலனை கொலை செய்ய கூட தேடுவார்கள். அந்த சமயத்தில் அபிஷேகம் எனக்குள் இறங்கும், விசேஷித்த அபிஷேகம் இறங்கும். அப்படி இறங்கும்போது என்னை எதிர்த்தவர்கள், அநியாயமை கொலை செய்வர்கள் அவர்கள் காணப்படாமல் போயிடுவார். அதுக்கு நானே என்ன பண்ணட்டும்? ஒரு குறிப்பிட்ட என்னுடைய கொலிகர்த்து இருந்தார். அவன் பேர் சுப்பிரமணியன். அப்போ இவன் உயிரோடு இல்லை. இவன் ஒரு தியேட்டர் நர்ஸ் வச்சுடுங்களேன். நான் தாசில் வேலை செய்கிறேன். அவனுக்கு பிடிக்காத நபர் நான் தான். அப்புறம் நான் கிளினிக் வச்ச ஏற்பாடு ஒரு நாள் வந்தான். எல்லா டெஸ்ட் எடுக்கணும் அப்படி இப்படின்னாங்க. சரி அப்படின்னு டெஸ்ட் ஃப்ரீயாக எடுத்தோம். அவனுக்குன்னு ஒரு கமிஷன் வாங்குகிற ஒரு டாக்டர் இருந்தார். அவரோட ரிசல்ட்டில் காமிக்க போனோம். அவர் என்னமோ சொல்லிப்பார், இதெல்லாம் வாங்காதுன்னு சொல்லிப்பார் போல. நார்மலாக தான் இருந்தான். கடைசியில் பார்த்தீங்கன்னா நான் மதியம் சாப்பிட போன பாடு என் ஒய்ஃப்கிட்ட என்னை பற்றி கெட்ட கெட்ட வார்த்தை திட்டினான். அந்த டாக்டர் கமிஷன் வாங்குகிற டாக்டர். அவருடைய லேப்லையும் டெஸ்ட் பண்ணாதனால அவர் அப்படி தான் சொல்லுவார், இது என்ன பெரிய இதாக. ஸோ பயங்கரமாக திட்டினா. ஒய்ஃப் வந்து எனக்கு சொல்ல மாட்டாங்க. யாராவது நான் அதை சொன்னால் சொல்ல மாட்டாங்க, எனக்கு தற்கொலை என்ன வந்துடும் சொல்லி. தெரியாமல் நான் சாப்பிடும்போது சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி இவன் சொல்கிறான், இவனுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் ஃப்ரீயாக பண்ணுறீங்கன்னு சொன்னான். ரூம்குள்ளே போனேன், அழுதேன். ஆண்டவரே, இந்த அனாதைங்கிற வார்த்தை எத்தனை நாளைக்கு தான் வரும்? இந்த வார்த்தை நான் எத்தனை நாளைக்கு கேட்பேன்? இப்போ மாதிரி எனக்கு மனைவி, பொண்ணு, பிள்ளை நீங்கள் எல்லாம் இருக்கீங்க. நீங்கள் எல்லாருடைய ரிலேஷன் தான். என்னோட பிறந்தவர்களோட என்னை நேசிக்கிறேன், கருத்துக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அன்னைக்கு யார் இருந்தான்? மனைவியும் பிள்ளைகளாக இருந்தான். ஸோ ரூமில் போய் அழுகும்போது அபிஷேகம் எனக்குள்ள இறங்குச்சு. பயங்கரமான அபிஷேகம். அந்த அபிஷேகம் நெருப்பாக இருந்துச்சு. அந்த அபிஷேகத்தில் ஏசப்பாவுடைய காலை பார்த்தேன். ஒரு கால் சமுத்திரத்துலேயும் ஒரு கால் இந்த பூமியில் இருந்துச்சு. அந்த கால் இருந்து அப்படியே அக்கனி அன்னாசி பழம் மாதிரி ஸ்பிக்யூஸ் மாதிரி போயிட்டு இருந்துச்சு. ஐ ஆம் த ஜட்ஜ் ஆஃப் த வேர்ல்டு. அபிஷேகத்தில் நிரம்பி டங்ஸ் பேச ஆரம்பிச்சு. அவர் வந்து சொன்னார், ஐ ஆம் த ஜட்ஜ் ஆஃப் த வேர்ல்டு. ஹீ வாண்ட் பி அலைவ் வித்தின் 3 days சொல்லிட்டு போயிட்டார். நான் கெஞ்சுறேன், சொல்ல தேவனே அவனை வேணால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள், அவன் திரும்பி திரும்பி இந்த வார்த்தையை சொல்லக்கூடாது அப்படின்னு. நோ, ஹீ வில் கோ டு ஹெல். அவ்வளோதான், முடிச்சிட்டார். நான் இவ்வளோ கெஞ்சியார் வரல. அப்புறம் 3ஆம் நாள் ரிப்போர்ட் வருது,
இந்த சுப்பிரமணியம் அந்த கமிஷன் வாங்குகிற டாக்டர் இருக்காரே, அவர் ஹாஸ்டல் அட்மிட்டாக இருக்கிறார். வினோதமான ஒரு வியாதி, உடம்பு ஐஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுது. பின்ன அந்த க்யூப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஐஸ் க்யூப்ஸ், அது மாதிரி ஃபார்ம் ஆகும். எங்கே போய் ஊசி குத்துவீங்க? எங்கே காப்பாற்றுவீங்க? கடையில் காலேருந்து வந்தது, கையெல்லாம் வந்துச்சு, மண்டெல்லாம் வந்துச்சு. இந்த ஹார்ட்டில் மட்டும்தான் மாறும். இதாகிட்டு நம்ம என்ன செய்ய முடியும்? அடுத்து அபிஷேகம் நிரம்பி இருக்கும்போது அபிஷேகம் குறைவாக இருக்கிற மீது அது விழுகிறது. விழும்போது சிலர் விழுறாங்க, பட் விழுகிறதுனால தான் அபிஷேகம் ஜாஸ்தின்னு சொல்லக்கூடாது. ஏசப்பா பூர்ண அபிஷேகத்தால் ஆவி நிரப்பப்பட்டிருந்தார், வல்லமையாக நிரப்பட்டிருந்தார். லூக்கா 4:14 அதை வைத்து கொண்டு தான் அவர் பலத்த அற்புதங்களை செய்தார். ஸோ இன்றைக்கு தாகவன மேல் தண்ணீரை ஊற்றுகிறார். இந்த கடைசி காலம் எல்லாருமே தான் அபிஷேகத்தை ஊற்றுவார். அபிஷேகம் ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட். செபிப்போமா? அன்பின் கர்த்தாவே, இன்றைக்கு உங்களுடைய அபிஷேகத்திற்காக தங்களுடைய வாயை திறந்து சிலுவை நாதரை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் கண்ணோக்கி பார். உங்களுடைய சிலுவையின் அன்பை அவர் நினைத்து, ஏற்பட்ட பாடு நினைத்து அவளுமை துதிக்கட்டும். அவளுமை துதிக்க துதிக்க அந்த அபிஷேகம் இறங்கட்டும். அல்லது உங்களுடைய வல்லமை ஆராய்ச்சி செய்யட்டும், வான மண்டலங்களை ஆராய்ச்சி செய்யட்டும், உங்களுடைய உயர்வான ஸ்தானத்தை நினைத்து பார்க்கட்டும். அப்பொழுது அந்த அபிஷேகம் நம்முடைய பிள்ளைகள் மேல் வருவதா. ஜார்ஜ் கர்த்தனை அபிஷேகிக்கிறார், ஜெபக்குமாரி கர்த்தனை அபிஷேகம் பண்ணுகிறார், இயேசு கிறிஸ்துவனோடு இருக்கிறார். சாந்தி இவ்வளோ நாள் நீ பெற்ற அபிஷேகம் போகாது, நிறைவாய் தருகிறார். கிருபை உங்களோடு இருப்பதா. இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.